வணக்கம் ஓவியா. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் தினசரி 2000க்கும் மேற்பட்ட வணிக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 தினங்களாக வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதனால் சேலம் மாவட்டத்தில் உள்ள உணவகங்கள், பேக்கரிகள், டீ கடைகள், மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்கள், கேண்டீன்கள் மூடும் சூழல் உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓட்டல்கள், சிறிய அளவிலான உணவகங்கள் இன்று முதல் திறக்கப்படாமலும் ஒரு சில உணவகங்கள் உணவின் வகைகளை குறைத்து விற்பனை செய்து வருகின்றனர். வணிக பயன்பாடு சிலிண்டர் மற்றும் வீட்டு பயன்பாடு சிலிண்டர்கள் பதுக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சேலம் 12வது வார்டு சின்ன திருப்பதி செல்லும் சாலையில் உள்ள தனியார் கேஸ் விநியோகிக்கும் அலுவலகத்தின் பின்பகுதியில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர்கள் நேற்று காலை முதல் சரக்கு வாகனத்தில் 20க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனம் மற்றொரு கேஸ் ஏஜென்சிக்கு சொந்தமான வாகனம் என்றும் எங்களுக்கு இந்த வாகனத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என வாகனம் நிறுத்தியுள்ள கேஸ் ஏஜென்சி ஊழியர்கள் தெரிவித்தனர். அத்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கேஸ் ஏஜென்சிக்கு சொந்தமான வாகனம் என்றும் கூறியுள்ளனர். வழக்கமாக வணிக பயன்பாடு சிலிண்டர் 2100 ரூபாய்க்கு வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. நேற்று முதல் ஒரு சிலிண்டரின் விலை 2500, அதே போல 3000 வரை விற்பனை ஆகி வருகிறது. இந்த சிலிண்டர்களை பதுக்கி வைத்து தட்டுப்பாடு ஏற்படுத்தி ஒரு சிலிண்டரின் விலை 3000 ரூபாய் வரை நேற்று விற்பனையானது. இது போன்று செயற்கையாக வணிக பயன்பாடு சிலிண்டர்களை பதுக்கி வைத்துள்ள கேஸ் ஏஜென்சி மீது நடவடிக்கை எடுத்து வணிகர்களுக்கு சிலிண்டர்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் வணிகர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பிரதான சாலையிலேயே இது போன்று இந்த கேஸ் ஏஜென்சி அமைந்துள்ள பின்புறம் இந்த வாகனத்தை நிறுத்தி பதுக்கி வைத்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இந்த வணிக பயன்பாடு சிலிண்டர்களை வணிகர்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓவியா.